பிப்ரவரி 27, 2026 அன்னைக்கு ஓபன் ஏஐ ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. அது அமெரிக்காவோட ராணுவ தலைமையகமான பென்டகன் கூட போடப்பட்ட ஒப்பந்தம். கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த டீல் மூலமா சாட் ஜிபிடியோட தொழில்நுட்பத்தை ராணுவத்தோட ரகசிய வேலைகளுக்கு ஓபன் ஏஐ விட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏஐ நாங்க போருக்கு பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஓபன் ஏஐ இப்போ பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் தன்னுடைய கொள்கையை மாத்திக்கிட்டதா மக்களுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. இதை ஏதோ மேலோட்டமா சொல்ல வேணாம், புள்ளி விவரத்தோட தான் நம்ம சொல்ல போறோம். இந்த செய்தி வெளியான உடனே முதல்ல அமெரிக்கர்களுக்கு கடுமையான கோபம். சாட் ஜிபிடியை அன்இன்ஸ்டால் பண்றது 295% உடனடியா அதிகரிச்சிருக்கு. உலகம் முழுசும் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த நாடுகள்னு பார்த்தா முதலிடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான். அதுக்கு அடுத்தது கனடா, ஜெர்மனி, பெல்ஜியம். இப்போ இந்தியாவிலையும் இந்த குவிட் ஜிபிடி மூவ்மெண்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு. இத மட்டுமா பண்ணாங்க நம்ம நெட்டிசன்ஸ்? அன்இன்ஸ்டால் பண்றதோட நிறுத்தாம சாட் ஜிபிடிக்கு போய் ஒரு ஸ்டார், அதாவது நம்ம 5 ஸ்டார் கொடுப்போம்ல, ஒரு ஸ்டார் கொடுக்கறவங்களோட எண்ணிக்கை 775% அதிகமாகி இருக்கு. அவ்வளோ கோபம் மக்களுக்கு. மொத்தத்துல சாட் ஜிபிடியோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, இதனால யாருக்கு லாபம்? அது ஒரு முக்கியமான கேள்வி இல்ல. அதுக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாம். கிளவுட் ஏஐ ஆந்த்ரோபிக் நிறுவனம் தான் உருவாக்குச்சு. ஆந்த்ரோபிக் நிறுவனம் ராணுவத்தோடு ஒப்பந்தம் செய்ய மறுத்ததால கிளவுடோட பதிவிறக்கங்கள் ஒரு வாரத்துல 51% அதிகரிச்சிருக்கு. இப்போ ஆப் ஸ்டோர்ல கிளவுட் தான் முதலிடத்துல இருக்கு. அடுத்ததா கூகுள் ஜெமினை. இந்த ஏஐ உருவாக்குனது கூகுள் ஆல்பபெட் இன்கார்பரேஷன். அதனுடைய பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான ஏஐ மூலமா அவங்க வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறாங்க. இந்த 2 நிறுவனங்களுமே ஓபன் ஏஐயோட வீழ்ச்சியை தங்களுக்கு சாதகமா உடனே பயன்படுத்திக்கிறாங்க. இல்ல மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம கிட்ட இருந்து பிசினஸ் வெளியில போறதை ஓபன் ஏஐ விடுவாங்களா? அவங்களும் உடனடியா அடுத்த கட்டமா அப்டேட்டட் வெர்ஷன் 1 தயாரிச்சு வெளியிட்டு இருக்காங்க. GPT 5.3 இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற புதிய அப்டேட்ல கிரிஞ்சான பதில்லாம் இருக்காது, யதார்த்தமா இது மக்களோட பேசும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ராணுவ ஒப்பந்தத்தை ரத்து செய்யாத வரைக்கும் மக்களோட மனசை மாத்துறது கஷ்டம்னு தான் புரியுது. சாட் ஜிபிடி மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் சொல்லின்னு நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி மொபைல்ல வச்சிருக்காங்க. ஆனா எப்ப அது ஒரு போருக்கு துணை போகுதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நாங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு சொல்றவங்க இருக்காங்க. நீங்க எப்படி இன்னும் சாட் ஜிபிடியை வச்சிருக்கீங்களா இல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.